أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله. நம்ம தொடர்ந்து இந்த தர்ஜுமா கிளாஸ்ல சூரா ஹிஜ்ர் பார்த்துக்கிட்டு வரோம். சூரா ஹிஜ்ர் 25வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். 26வது வசனத்துல நமக்கு இன்னைக்கு படிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேதகம் அடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம். அதற்கு முன்பு தீயின் கடும் வெப்பத்திலிருந்து ஜின்களை படைத்திருந்தோம். பின்பு அதிபதி வானவர்களை நோக்கி கூறியதை நினைவு கூறும். வேதகமடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து ஒரு மனிதரை சொன்னமாக நான் படைக்கப் போகிறேன். நான் அவரை முழுமையாக்கி அவருக்குள் என்னுடைய உயிரிலிருந்து ஊதியதும் நீங்கள் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்திட வேண்டும். வானவர்கள் அனைவரும் அவ்வாறே சிரம் பணிந்தார்கள், இபிலிசை தவிர. அவன் சிரம் பணிந்தவர்களுடன் சேர்ந்திட மறுத்து விட்டான். அப்பொழுது இறைவன் கேட்டான், இபிலிசே, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? சிரம் பணிந்தவர்களுடன் நீ சேரவில்லையே, ஏன்? அதற்கு அவன் கூறினான், இந்த மனிதர்களுக்கு சிரம் பணிவது என் வேலை அல்ல. ஏனெனில் வேதகமடைந்த துண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து அவரை நீ படைத்துள்ளாய். அதற்கு இறைவன், அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு. ஏனெனில் திண்ணமாக நீ விரட்டப்பட வேண்டியவனாய் இருக்கின்றாய். இனி கூலி கொடுக்கப்படும் நாள் வரை திண்ணமாக உன் மீது சாபம் விதிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பார்த்த இந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வையும் மரணத்தை ஏன் கொடுக்குறான்? அனைவருக்கும் சோதிக்கிறதுக்காக. ஆனா இந்த உலகத்தின் எல்லா செல்வங்களுக்கும் நாம தான் வாரிசாகும். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற எத்தனையோ மனிதர்களை பாருங்க. அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை இருக்கு. நிச்சயமா உங்களுடைய அதிபதி எல்லாரையும் ஒன்று சேர்ப்பான். சின்னமா அவன் நுண்ணறிவாளனா இருக்கிறான், மிக அறிந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இப்போ இந்த இடத்துல இருந்து மனிதனை படைத்த விதத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். வலக்கது ஹலக்னா, நாம் உறுதியா படைத்தோம். யார? இன்சான. எதுல இருந்து படைச்சோம்? தட்டினால் சத்தம் வரக்கூடிய ஒரு காய்ந்த களிமண்ல இருந்து நம்ம மனுஷனை படைச்சோம். நம்மளுடைய உருவாக்கம் எங்க இருந்து? மண்ணுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னோடைய உருவாக்கமும் அதோடைய உள்ளுக்குள்ள ஒரு அதை பத்தி தயாரிக்கப்பட்ட புக்ல வச்சிருப்பாங்க. இது எப்படி உருவாக்கப்பட்டது, இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. அப்ப நம்மளை பத்தி சொல்லும் போது அல்லாஹாலா இந்த மனிதர்களுடைய உருவாக்கம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறது அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இதுக்கு முன்பு தீயில, அதே மாதிரி கடும் வெப்பத்திலிருந்து அல்லாஹாலா ஜின்களை படைச்சோம் அப்படிங்கிறான். மனிதர்களை மண்ல இருந்து காதலையும் காய்ந்த மண்ல இருந்து படைச்சோம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஜின்களை பத்தி சொல்லும் போது அவங்கள கடுமையான வெப்பத்தை இருக்கக்கூடிய அந்த நெருப்பால நம்ம படைச்சோம் அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான். சொல்றான், உங்களுடைய அதிபதியை நோக்கி, உங்களுடைய அதிபதி வானவர்களை நோக்கி நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இங்க பாருங்க, நான் மனிதன்கிற ஒரு படைப்பை நான் படைக்க போகிறேன். ஆனா அதை எதுல இருந்து படைக்க போறேன் தெரியுமா? மண்ணுல இருந்து படைக்க போறேன். நான் அவரை நோக்கி முழுமையா அவருக்குள்ள என்னுடைய உயிர்ல இருந்து ஊதுனதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மலைக்கிட்ட சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், நான் அவரை நான் முழுமையா படைச்சு என்னுடைய ரூஹுல இருந்து நான் அவருக்கு ஊதுனேன். நான் ஓதும் போது நீங்க அனைவரும் அவருக்கு சஜ்தா செய்யணும், சிரம் பண்ணியணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் வானவர்கள்ட்ட சொன்னேன். உடனே என்ன செய்யறாங்க? வானவர்கள் அனைவரும் அதே மாதிரியே சிரம் பணிந்தாருங்க. அந்த வானவர்களோட இருந்து இப்லீஸை தவிர அவன் மட்டும் சிரம் பணிந்திட மறுத்துட்டான் அப்படிங்கிறவன் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப எங்க ஆரம்பத்திலேயே இந்த மனிதன் மீது ஒரு பொறாமை, மனிதனை பிடிக்காம போனது, மனிதன் மீது ஏற்பட்ட காழ்ப்புணர்வு ஷைத்தானுக்கு ஆரம்பத்திலேயே படைச்சப்பயே வந்துருச்சுங்கிறத அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அவங்களுக்கு பகிரங்கமான எதிரி, வெளிப்படையான எதிரி, அவனை எதிரியாவே பாருங்க, அவன் நண்பர்களா தராதீங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்லுவான். மற்ற வசனங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இப்லீஸ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், நீ ஏன் சிரம் பணிய மறுத்துட்ட அப்படின்ட்டு. அப்போ
ஆஹ் கேட்கும்போது இப்லீஸே உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் நீ நான் சொன்னதை என்னுடைய கட்டளைக்கு கடிப்பணையாம நீ இருக்கிற? ஏன் நீ இப்படி ஒரு பணிந்தவன்ல ஒருத்தனா நீ இருக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த ஷைத்தான் சொல்றான், இந்த மனிதனுக்கு சிரம்பயிறது எனக்கு வேலை இல்லை, என்னுடைய வேலை வேற. பாத்தீங்களா? நம்மளே ஒரு மனிதர்களை ஒரு வேலையை சொல்லி அதை கேட்கலான்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம தான் எஜமான், நம்ம தான் அதுக்கு ஓனர். உன்னை சொல்ல கேட்கையில என் வேலை அது இல்லை. டேய், உனக்கு வேலையை கொடுத்தா எந்த வேலையும் நீ செய்யணும், அதுல எஜமான் செய்ய சொல்லையில செய்யணுமா இல்லையா? ஆனா அவன் எப்படி சொல்றான், எனக்கு அது வேலை இல்லை. ஏன்னு சொன்னா, சுண்டுனா தட்டம் வரக்கூடிய சத்தம் வரக்கூடிய ஒரு காய்ந்த மண்ணுல இருந்து நீ அவனை படைச்சிருக்க, அவனுக்கு நான் சஜ்ஜா செய்யணும்னு எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீ அப்படின்னா இங்க இருந்து வெளியே போயிடு. ஏன்னா நீ விரட்டப்பட வேண்டியவனா இருக்க. இனி இது வரைக்கும்னா கூலி கொடுக்கும் நாளை வர நிச்சயமா உன் மீது சாபம், என்னுடைய கோபம் உனக்கு விதி ஆயிருச்சு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாருங்க, நீ என்னுடைய கட்டளைக்கு தான் கட்டுப்படணுமே தவிர அது எங்க இருந்து எப்படி உருவாகினது, அதோட தன்மை என்ன, அதெல்லாம் உனக்கு வேலை இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா அதுக்கு நம்ம கட்டுப்படணும், அவ்வளவுதான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து 35வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ கூலி கொடுக்கக்கூடிய நாள் வரைக்கும் உனக்கு இதுதான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். 36வது வசனம், அதற்கு அவன், என் இறைவனே, அப்படியானால் மக்கள் அனைவரும் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு அல்லாஹ் கூறினான், உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது, நாம் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த நாள் வரும் வரை. அதற்கு அவன் கூறினான், என் இறைவனே, நீ என்னை வழி பிறழச் செய்தது போன்று திண்ணமாக நானும் உலகில் அவர்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழி பிறழச் செய்வேன். ஆனால் உன் அடியார்களில் எவர்களை வாய்மையாளர்களாய் நீ ஆக்கினாயோ அவர்களை தவிர கூறினான். இந்த இடத்துல பாருங்க, அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான், அட ஏன்பா நீ சிரம் பண்ணியல, ஏன்பா நான் சொன்னதை கேட்கல அப்படிங்கிட்ட கேட்டதுக்கு அவன் சொல்றான், எனக்கு அது வேலை இல்லை. ஆனா என்னை நீ படைச்சது எவ்வளவு உயர்வானதுல படைச்சிருக்க, அப்படி இருக்க நான் எப்படி இந்த மனிதனுக்கு போய் நான் சிரம் பண்ணிவேன் இப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட, என்னுடைய ரப்பே, நீ மக்களை எல்லாம் ஒண்ணு கூட்டுவேல, அந்த நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. அப்ப அந்த விஷயத்த அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியப்படுத்தி இருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப நீ எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடியா அல்லாஹ்ன்னு அவன் கேட்கறான். உடனே அல்லாஹ் தஆலா சரி உனக்கு அவகாசம் கொடுத்துருச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா எடுத்ததோடைய எல்லாரையும் தண்டிக்கிறது, எடுத்ததோட தண்டனையை கொடுக்கறது இல்லை. அப்ப அவகாசம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். ஷைத்தானுக்கே இவ்வளோ பெரிய அவகாசம் கொடுத்துருக்கான்டா, நம்ம கொடுக்க மாட்டானா? அப்போ நம்ம கொடுத்த அவகாசத்தை சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்திக்கணும். ஆனா அதுக்கு அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உனக்கு அவகாசம் கொடுத்துருக்கு, எது வரைக்கும் தெரியுமா? நான் மட்டுமே ஒண்ணு சேர்ப்பேங்கிறது உனக்கு தெரியும். என்னைக்கு ஒண்ணு சேர்ப்பேன், எந்த வருஷம், எந்த நாள், எந்த நேரம் தெரியாது. அப்ப நான் மட்டுமே இருந்திருக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த கொடுத்த அவகாசத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவகாசம் தான், ஷைத்தான் அவகாசம் தான், ரெண்டு பேருக்கும். அது அழகான வகையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாரு. அவர் ஈடேற்றம் பெற்றாரு, அல்லாஹுடைய மன்னிப்பிற்கும் மகத்துவத்துக்கும் ஆளானார். ஆனா அந்த கொடுத்த அவகாசத்தை மிஸ்யூஸ் பண்ணி பெருமை அடிச்சு போனதுனால ஷைத்தான் அல்லாஹுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானான். பாருங்க, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கேன், அந்த நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம், போயிட்டு வா. அதுக்கு பின்னாடி அவன் சொன்னான், என்னுடைய ரப்பே, நீ என்னை வழிதவர செஞ்சுட்ட. நான் இந்த இடத்துல அவன் வழிதவறி போனத எவ்வளவு அழகா சொல்லாம பாருங்க, வழிதவர செஞ்சுட்டேன். ஆனா நிச்சயமா நான் உலகத்துல இவங்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்துவேன், அனைவரையும் நான் வழிதவர செய்வேன்.
அப்ப பாருங்க, கவர்ச்சிகள் ஒண்ணு எங்க கொண்டு போய் விடும்? வழிகேட்டுல கொண்டு போய் விடும், சைத்தியாலயத்துல கொண்டு போய் விடுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா இந்த இடத்துல சொல்றான். ஆனா அது சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த சொல்றான். உன்னுடைய அடியார்கள்ல யார் உண்மையாளர்களா, வாய்மையாளர்களா உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவர்களை தவிரதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். படிங்க. அதற்கு அல்லாஹ் கூறினான், இதுதான் அந்த வாய்மையாளர்களின் வழிதான் என் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரிய வழியாகும். சின்னமாக என்னுடைய வாய்மையான அடியார்கள் மீது உனது அதிகாரம் செல்லுபடியாகாது. ஆனால் எவர்கள் உன்னை பின்பற்றி வழிகட்டு போகின்றார்களோ அவர்களிடம் மட்டும் உனது அதிகாரம் செல்லுபடியாகும். சின்னமாக அத்தேவர்கள் அனைவருக்கும் நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இப்லீஸை பின்பற்றுவோருக்கு எச்சரிக்கப்பட்டுள்ள அந்நரகத்திற்கு 7 வாயில்கள் உள்ளன. ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இரையச்சம் உள்ளவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா 41வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹு அக்பர், அந்த வாய்மையாளர்களோட வழி எது? உன்னுடைய வாய்மையாளர்கள், நம்பிக்கையாளர்கள், நேர்மையாளர்கள், உன்னை பின்பற்றி நடந்தவர்கள், உனக்கு கட்டுப்பட்டு நடந்தவங்களை தவிர எல்லாருக்கும் கவர்ச்சிங்கிற உன்னை காட்டி நான் வழி கெடுப்பேன் அப்படின்னு ஷைத்தான் சொன்ன போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த வாய்மையாளர்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய வழி எது தெரியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி, என் பக்கம் அந்த வாய்மையாளர்கள், நம்பிக்கையாளர்களுடைய வழி என் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரான வழி. நிச்சயமா என்னுடைய அந்த வாய்மையான அடியார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல உன்னுடைய அதிகாரமோ, உன்னுடைய கவர்ச்சியோ, உன்னுடைய பசப்பு வார்த்தையோ எதுவும் செல்லுபடியாகாது. ஆனா யார் உன்னை பின்பற்றி வழிகட்டு போறாங்களோ அவர்களிடம் மட்டும்தான் உன்னோட அதிகாரம் செல்லுபடி ஆகும். நிச்சயமா அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அனைவருக்கும் நரகம் இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையை நான் இப்பயே சொல்லிடுறேன். அல்லாஹ் சொல்றான், யாரும் உன்னை பின்பற்றி வர்றாங்களோ, உன் பக்கம் போறாங்களோ, உன்னுடைய கவர்ச்சிக்கு மயங்குறாங்களோ, உன்னுடைய ஆசை வார்த்தைக்கு பின்னாடி ஓடி வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் நரகம்தான், அதுதான் சேரும் இடம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு இப்லீஸ பின்பற்றுவோருக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கு. இது நரகம் எச்சரிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கு. இந்த நரகத்தோட பேர்களை கூட நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. அப்போ இந்த நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கு. ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இரையச்சம் உடையவர்கள் அங்க அதுல இருந்து பாதுகாக்கப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப இப்லீஸை பின்பற்றக்கூடியவர்கள் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதையும் அது அடுத்த உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. ஆனா எல்லாரும் இல்ல, யாரு எரிச்சம் உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க அவன்கிட்ட ஷைத்தான்கிட்ட பாதுகாக்கப்பட்டு சுவனங்கள்லயும் நீரூற்றுக்கள்லையும் இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பாருங்க எந்த அளவுக்கு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. படிக்கிறீங்களா? 46வது வசனம். மேலும் அவர்களிடம் கூறப்படும், எவ்வித அச்சமுமின்றி சாந்தியுடன் அவற்றினுள் நுழையுங்கள். அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கும் குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம். ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களில் எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு யாதொரு சிரமமும் ஏற்படாது. அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். சின்னமாக நான் பெரிதும் மன்னிப்பவனாம் பெருங்கருணை புரிபவனாம் இருக்கின்றேன் என்பதை என் அடிமைகளுக்கு நபியே நீர் அறிவித்துவிடும். அத்துடன் என்னுடைய வேதனை மிகவும் துன்புறுத்தும் வேதனையாய் இருக்கும் என்பதையும் அறிவித்துவிடும். பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி காட்டுற செய்திய அல்லாஹ்வே சுப்ஹானல்லாஹ் நமக்கு அவனுடைய வேதத்துல அழகா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்கள்ட்ட சொல்லுங்க, எந்த விதமான அச்சமின்றி சாந்தியோட இதுக்குள்ள நுழையுங்க. எதுக்குள்ள? இந்த சொர்க்கத்துக்குள்ள. ஏன்னா நீங்க முத்தகீன்களா இருந்தீங்க, இறைச்சமுடையவர்களா இருந்தீங்க, சைத்தானுக்கு பின்னாடி ஓடல, மன இச்சையை பின்பற்றல, அவனுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கல இல்லையா? அதனால உங்களுக்கு இன்னைக்கு சொர்க்கம்.
இங்க வாங்க, அதுக்குள்ள நீரூற்றுக்கள்லாம் இருக்கு, அதுக்குள்ள போங்க. மேல அவங்கள்ட்ட சொல்லப்படும், உங்களுக்கு இன்னைக்கு இங்க எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமா நிம்மதியா அதுக்குள்ள நுழையுங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்லிட்டு சொல்றான். அவங்களுடைய உள்ளங்கள்ல படிந்திருக்கக்கூடிய குரோதங்கள் இருக்குல்ல, கெட்ட எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த இதை நம்ம அந்த உள்ளத்தை விட்டு நம்ம எடுத்துருவோம். ஒவ்வொருவரும் சகோதரர்களா கட்டில்கள்ல எதிரெதிரே அமர்ந்து இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகாசைய போக்கி, மனோ இச்சையை போக்கி, அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்பட்டு அந்த வாழ்ந்தனால உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை குணம், அந்த கெட்ட எண்ணம், அந்த குரோதம் இதெல்லாம் நீக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா அழகா கட்டிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அழகா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு லைஃபை தர்றான். நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. அங்க இருந்து அவங்க வெளியேற்றப்படவும் மாட்டாங்க. நிச்சயமா நம்ம பெரிதும் மன்னிக்க கூடியவர்களாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது நபியே என்னுடைய அடிமைகளுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னை வழங்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு நபி அப்படி அல்லாஹ் சொல்ல இபாதி, தன்னோட தன்னுடைய அடியார்களை இணைத்து சொல்றான். அப்ப என்னுடைய அடியார்களுக்கு, என்னை மட்டுமே நம்பி வாழ்றாங்கல்ல, என்னுடைய கட்டளைகளுக்கு எதிர்த்து பேசாம, நிராகரிக்காம, மறுக்காம அழகா செயல்பட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நல்லடியார்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். அதோட என்னுடைய வேதனையும் துன்பமும் மிகவும் கடுமையானதா இருக்குங்கிறதையும் இந்த நிராகரிக்க மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்டயே சொல்லிருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து படிங்க. மேலும் இப்ராஹிமின் விருந்தாளிகளை பற்றியும் இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவ்விருந்தாளிகள் உம்மீது சாந்தி நிலவுவதா என்று கூறி அவரிடம் வந்தபோது, உங்களை குறித்து எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று அவர் கூறினார். அதற்கு அவர்கள், நீர் அஞ்ச வேண்டாம், அறிவு கூர்மையுள்ள ஒரு குழந்தையை பற்றிய நற்செய்தியை உமக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு இப்ராஹிம், இந்த தள்ளாத வயதிலா எனக்கு குழந்தை பேறு பற்றிய நற்செய்தி அறிவிக்கின்றீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தியுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் சத்தியமான நற்செய்தியை தான் உமக்கு அறிவிக்கின்றோம், நீர் நம்பிக்கை இழந்து விடாதீர் என்று பதில் கூறினார்கள். வழி பிறந்தவர்கள் தாம் தம் இறைவனின் கருணை குறித்து நம்பிக்கை இழப்பார்கள் என்று இப்ராஹிம் கூறினார். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான்னா, இந்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு 26 வசனத்துல இருந்து அடுத்து படிச்ச 25 வசனம் இல்லையா, 50 வரைக்கும் 25 வசனத்துல இருந்து 50வது வசனம், அந்த 25 வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை எப்படி படைச்சான், ஷைத்தானை எப்படி படைச்சான், மனிதனுடைய தன்மைகள் என்ன, ஷைத்தானுடைய தன்மை என்ன, ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி நடக்கிறாங்க, அப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கம், அவர்கள் நிம்மதியா சந்தோஷமா அமைதியா இருப்பாங்க. அதை மறுத்து நிராகரித்து ஷைத்தானுடைய கவர்ச்சிக்கு பின்னாடி போறவங்களுக்குரிய இடமும் அங்க இருக்கக்கூடிய வேதனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சான் இல்லையா. அதுக்கு அடுத்து 51வது வசனத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா நம்மளுடைய தந்தை இல்லையா, மார்க்கத்தின் முன்னோடி இல்லையா, அவங்களுடைய செய்தியில இருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட அவங்களை பாக்குறதுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க. அந்த விருந்தாளிகள் வந்த செய்தியை இந்த மக்களுக்கு நபியே நீங்க எடுத்து சொல்லுங்க. அந்த விருந்தாளிகள் சொன்னாங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான சுப செய்தியை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்ப பாத்தீங்களா, அந்த சலாம், இந்த சாந்தி எங்க இருந்து வந்தது? அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்தது. அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வந்த வானவர்கள் மக்களுக்கு சொன்னது. சுப்ஹானல்லாஹ். அப்ப சாந்தி அப்படிங்கிற அந்த சலாம் எல்லா இடத்துலயும் நமக்கு தேவை. எல்லா இடத்துலயும் இந்த சலாத்தை நம்ம பரப்பணும். எல்லா இடத்துலயும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த வசனங்களை சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாத்தை பத்தி சொல்லும்போது ஏராளமான ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க. ஆதாரப்பூர்வமான எக்கச்சக்கமான ஹதீஸ் இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒருத்தர் பார்க்கும்போது குடும்பத்தாருக்கு, பிள்ளைங்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இந்த சலாம சொல்லணும். பார்த்ததோட உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். யாருக்கு சாந்தியும் சமாதானமும் தேவைப்படாம இருக்கு? எல்லாருக்கும் தேவை. இந்த வயசுல தேவைப்படாம இருக்கு, எல்லா வயசுலயும் தேவை.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு சாந்திய ஒரு அழகான ஒரு முகமனை அழகான ஒரு வார்த்தையை சொல்லி வந்த விருந்தாளிகள் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு சொல்றாங்க, உங்களை குறிச்சு எங்களுக்கு பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? உடனே விருந்தாளிகளை கவனிக்கிறதுக்காக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை கொண்டு வந்து வைக்கும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? நம்ம வேற வசனங்கள்ல பார்த்தோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க வானவர்கள்ங்கிற ஒரு விஷயம் தெரியல. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு, அச்சமா இருக்கு உங்களை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்திருக்க வானவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், நாங்க உங்களுக்கு அழகான ஒரு சுப செய்தி சொல்றதுக்கு வந்திருக்கோம், நாங்க வானவர்களா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு அறிவு கூர்மையில ஒரு குழந்தையை பற்றிய நற்செய்தியை சொல்றதுக்காக உங்கள்கிட்ட நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசரா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபியா இருக்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சு கொடுக்காத விஷயம் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம நினைவிட்டுக்கிறோம். அவங்க அல்லாஹ் இடத்துல இருந்து வந்த வானவர்களா இருக்குன்னு அவங்க சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியல. அப்ப மறைவான விஷயங்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவிச்சு கொடுக்காத விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம யாரையும் அவங்களுக்கு இது தெரியும், இவங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பக்கூடாது. நம்ம அல்லாஹ்வை மட்டுமே நம்பணும். அல்லாஹ் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அதை மட்டும்தான் நம்ம நம்பணும். மறைவான விஷயங்களை நபிமார்களே அறைய முடியல அப்படிங்கல ஷேய்களும் தங்களும் இல்ல தன்னை பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அறிவிக்கக்கூடியவர்களும், நான் ஜின்களை சைத்தான்களை வசப்படுத்தி வச்சிருக்கேன், எனக்கு மறைவான விஷயங்கள் தெரியும்னு சொல்லி சொல்றாங்களே, அதையும் நம்ம நம்பலாமா அப்படின்னு சொன்னா நம்பக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அறிவிச்சு கொடுக்குறானோ தெரியப்படுத்துறானோ அதை தவிர நபிமார்களுக்கே தெரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நினைவிட்டுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வந்தவர்கள் வானவர்கள் சொல்றாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு அறிவு கூர்மையுள்ள ஒரு குழந்தைய நான் பற்றிய ஒரு செய்தியை நம்ம சொல்ல வந்திருக்கோம், அதனால நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. அப்ப குழந்தை தர்றேன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு செய்தி இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நான் குழந்தைய தர்றேன், அதுல எப்படிப்பட்ட குழந்தைய தர்றேன்? ஒரு அறிவு கூர்மை உள்ள ஒரு குழந்தைய தர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். இதை கேட்டுட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அச்சமாவும் ஒரு நம்ப முடியாத விஷயமா இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க பாருங்களேன். அடுத்த வசனத்துல 54வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இந்த தள்ளாத வயதுல, இந்த வயசான காலத்துலயா எனக்கு குழந்தை? சுப்ஹானல்லாஹ். இந்த குழந்தை பற்றி நற்செய்தியை நீங்க அறிவிக்கிறீங்களே, நீங்க எப்படிப்பட்ட செய்தியை அறிவிக்கிறீங்கிறத பத்தி நீங்க சிந்திச்சுதான் சொல்றீங்களா, தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? ஏன்னா எனக்கும் வயசாகி போச்சு, என் மனைவியும் குழந்தை பெற அளவுக்குரிய தெம்பும் தைரியமும் இதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலேயே நீங்க எங்களுக்கு குழந்தைய பத்தி சொல்றீங்க. நீங்க குழந்தைய பத்தி சொல்றதோட அறிவுள்ள குழந்தை வேற சொல்றீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே இதுவா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சிந்திச்சுதான் சொல்றீங்களா, யோசிச்சுதான் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்திருக்க மாணவர்கள் சொல்றாங்க, நாங்கள் சத்தியமான செய்தியைத்தான் உங்களுக்கு சொல்றோம், நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்க உண்மையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கோம், சத்தியத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு நாங்க இதை சொல்றோம், சொல்றத உணர்ந்துதான் சொல்றோம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதை கேட்டுட்டு, இல்ல இந்த செய்தி தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குதே தவிர, ஏன்னா நாங்க வயசாகி போயிட்டோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்குரிய பலமும் இல்லை, பலகீனத்தை அடைஞ்சிட்டோம், அதைத்தான் நான் கேட்டனே தவிர என்னுடைய ரப்பின் மீது நான் நம்பிக்கை இழக்க ஒரு நாளும் மாட்டேன். யாரு நம்பிக்கை இழப்பாங்க தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க, யாரு தன்னுடைய வழி பிறந்து போகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு விலகி வழிபிறந்து வாழ்றாங்கல்ல, அவங்கதான் இறைவன் குறித்து கருணை இழப்பாங்களே தவிர, நான் இறைவன் மீது முழுமையான தவக்கல் வச்சிருக்கேன், நான் தன்னுடைய இறைவனின் கருணை குறித்து நம்பிக்கை இழப்பார்கள் யாரு? வழி பிறந்தவர்கள். நான் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்களே, உங்களுடைய வருகையின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ
வந்தவர்கள் வானவர்கள்ங்கிற விஷயம் தெரியுது. சுப செய்தி, நற்செய்தி, வாழ்த்து செய்தி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுல திருப்தியா நிம்மதியா அவங்களுடைய சந்தேகத்தையும் கேட்டு தெளிவடைஞ்சிட்டு, ஏதோ வந்தாங்க சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்லாம் இல்லாம எங்களுக்கு நீங்க கொண்டு வந்தது உண்மையான செய்தி தானே, சத்தியமான செய்தி தானே, நீங்க தெரிஞ்சுதான் சொல்றீங்களா, இது உண்மையா அல்லாஹுடைய கட்டளையா, எல்லாத்தையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க அப்புறமா கேக்குறாங்க, ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நீங்க கொண்டு வந்த செய்தி அழகான செய்தி அப்படிங்கறத அவங்க திருப்தியோட ஏத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க. சரி, நீங்க வந்ததோடைய முக்கிய நோக்கம் என்ன, இது மட்டும் தானா அப்படிங்கறது கேக்குறாங்க. அதுக்கு மாணவர்கள் சொல்றாங்க, இல்ல குற்றம் புரிந்த சமுதாயத்தால நாங்க அனுப்பப்பட்டிருக்கோம். அதாவது உங்களுக்கு இந்த சுப செய்திய, இந்த நற்செய்திய சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு பக்கத்துல வாழ்றாங்க இல்லையா, அநியாயமா குற்றம் செஞ்சு ரொம்ப மோசமான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி வாழக்கூடிய மக்கள், அந்த சமுதாயத்துக்கிட்ட நாங்க அனுப்பப்பட்டிருக்கோம். அவங்க யாரு தெரியுமா, லூத்துடைய சமுதாயம். அந்த லூத்துடைய குடும்பத்தார் இதுல இருந்து விதிவிலக்கானவங்க, அவங்கள நம்ம காப்பாற்றுவோம். ஆனால் அவருடைய மனைவியை தவிர, அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவோம்னா அவங்க குடும்பத்துல சேர்ந்தவள் இல்ல மனைவி. அப்ப மனைவியா இருந்தாலும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய மகனா இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு மாறு செய்யும் போது அவர்கள் அவங்க குடும்பத்தார் அல்லங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா வெளிப்படையா எல்லாருக்கும் புரியுற வண்ணம் சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்க அவன் மனைவியா இருந்தாலும் அவன் குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல, அவளை தவிர பாக்கி உள்ள மனிதர்களை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களை, லூத்துடைய குடும்பத்தார நம்ம பாதுகாப்போம். அந்த மனைவி இருக்கிறாள்ல, அவளை சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவ வேதனையில சிக்கி தங்கி இருக்கக்கூடிய உள்ள ஒருத்தியா அவ இருக்கிறா, அவளுக்கும் அந்த வேதனை விதியாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், அப்ப நாங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா, உங்களுக்கு நற்செய்தி சொல்லிட்டு அநியாயம் செய்யக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய லூத்துடைய அந்த சமுதாயத்தோடைய விஷயத்துல அழிவு அல்லாஹாலா நிர்ணயிச்சுட்டா, அது நிர்ணயிக்கப்பட்டது. அந்த விஷயத்தை முடிப்பதற்காக நம்ம வந்திருக்கோம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு அடுத்து அந்த வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய விஷயத்த 61வது வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம். பிறகு அந்த தூதர்கள் லூத்திடம் வந்தபோது, நீங்கள் அறிமுகமற்றவர்களாய் இருக்கின்றீர்களே என்று லூத் கூறினார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இல்லை, எதனை குறித்து இவர்கள் சந்தேகம் கொண்டிருந்தார்களோ அதனையே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் சத்தியத்துடன் உம்மிடம் வந்திருக்கிறோம். நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம். எனவே நீர் இரவு சற்று இருக்கும் போதே உம்முடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு வெளியேறிவிடும். மேலும் நீர் அவர்களை பின்தொடர்ந்தே செல்லும். உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம். எங்கு செல்லுமாறு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அங்கு நேராக செல்லுங்கள். மேலும் விடுவதற்குள் இவர்கள் அனைவரும் வேரோடு அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற நமது இந்த முடிவை நாம் திட்டவட்டமாக அவருக்கு அறிவித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றாங்க, அவங்களுக்கு சுப செய்தி சொல்றாங்க. அவங்களுக்கு சுப செய்தி சொன்னதுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, நாங்க லூத்துடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஏன்னு சொன்னா அவங்க அளவுக்கு மீறி அத்துமீறின செயல்கள்ல ஈடுபட்டதன் காரணமா, ஆனா அவங்களுடைய குடும்பத்தார நிச்சயமா நம்ம காப்பாத்திக்கிறோம், அவங்களுடைய மனைவியை தவிர அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம், அந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வந்த அந்த தூதர்கள் வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வர்றாங்க. அவங்கள்ட்ட அறிமுகமற்றவர்களா நீங்க இருக்கிறீங்களே, நீங்க யாரு, புதுசா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல, நாங்க சத்தியத்தை கொண்டு நாங்க வந்திருக்கிறோம். யாரெல்லாம் சந்தேகத்துல இருக்கிறாங்களோ அதை நாங்க நிவர்த்தி பண்றதுக்காக, அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நாங்க சத்தியத்தோட உம்மோட வந்திருக்கிறோம், நாங்க உண்மையைத்தான் சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் ஏன்னு சொன்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பயப்படுறாங்க. வந்திருக்கிறவங்க அழகான வாலிபர்கள், அவங்களுடைய தோற்றத்துல மலக்குகள் வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களுடைய மிகப்பெரிய அபாண்டம், அவங்களுடைய நடத்தை, அது இவங்களுக்கு இன்னல்களையும் கஷ்டத்தையும் கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது வானவர்கள்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க பயப்படுற நேரத்துல, இல்ல, நாங்க உண்மையை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்லுவீங்க,
நீங்க இரவு கொஞ்சம் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தாரை அழைத்துக்கிட்டு நீங்க வெளியே இருங்க. மேலும் நீங்க அவங்கள பின்தொடர்ந்து செல்லுங்க. உங்களோட யாரும் திரும்பி பார்க்க வேணாம். நீங்க எங்க உங்களை போகணும்னு சொல்லி உங்களுக்கு கட்டளை அந்த நேரத்துல அவங்க சொல்றோமோ அதே மாதிரி நீங்க நேரா பார்த்து போகுங்க. நீங்க திரும்பி பார்க்காதீங்க. இதை விடியறதுக்குள்ளாட்டி இவங்க இந்த இந்த ஊர்ல இருக்காங்கல்ல அத்தனை பேரையும் நம்ம அடியோடு அழிச்சிருவோம். இந்த முடிவு அல்லாஹ்விடமிருந்து எடுக்கப்பட்ட முடிவு. இதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது எந்த ஒரு தாமதமும் ஆகாது. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்ததோட முழுசா அழிச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க. இதற்குள்ளாக ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக லூத்தின் இல்லம் வந்து சூழ்ந்தனர். லூத் கூறினார், சகோதரர்களே, இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள். அதற்கு அவர்கள் ஊர் உலகத்துக்கெல்லாம் நீர் வக்காலாத்து வாங்க வேண்டாம் என்று நாம் பலமுறை உம்மை தடுக்கவில்லையா என்றார்கள். இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள்கிட்ட விடியறதுக்குள்ள உங்களுக்கு தண்டனை இருக்குங்கிறத மாதிரி சொல்றாங்க இல்லையா. இந்த இடத்துல ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்லத்தை நோக்கி வர்றாங்க. எதுக்கு மகிழ்ச்சி அடைந்தவர்களா வர்றாங்க? அங்க வந்திருக்க 2 ஆண் வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம பார்க்க போறோம். அவங்களுக்கு பெண்களுடைய நாட்டத்தை விட ஆண்களோட உறவு வச்சுக்கிறதுலதான் பயங்கரமான விருப்பம். அதுலயும் ஊருக்குள்ள எந்த ஒரு புதியவர்களையும் எந்த ஒரு மனிதர்களையும் அவங்க வர விடுறதில்ல. அதனாலவே லூத் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. வந்தவங்க வானவர்ங்கிறத அவங்களுக்கு தெரியல. ஆனா அதனாலதான் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா இந்த வந்த செய்தியை யாருக்கும் சொல்லாம அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்ன செஞ்சுட்டா, ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டா. அந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, பயங்கர மகிழ்ச்சி சந்தோஷத்தோட அவ்வளவு பேரும் லூத் அலைஹிஸ்ஸலாத்தோட இல்லத்துக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களே, என்னுடைய மக்களே, என்னுடைய கவுமுகளே, இங்க வாங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கவங்க என் விருந்தாளி வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க, அவங்களை கேவலப்படுத்தாதீங்க. நீங்க வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, என்னை இழிவுபடுத்தாதீங்க. பாருங்க, வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க. வலா தஹ்ஸுனூன், நீங்க என்னை இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட அந்த மக்கள் என்ன செய்றாங்க, இங்க வாங்க, உங்களை நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஊருக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற வேலை இங்க வச்சுக்கிற கூடாது. எத்தனை தடவை உங்களுக்கு இதை சொல்லியிருக்கோம், இன்னும் உங்களுக்கு புரியலையா? உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க இருங்க. வந்தவங்க உங்களுக்கு விருந்தாளியா இல்ல அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட எப்படி நடந்துக்கணும், அது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா பாருங்க, திரும்பவும் இந்த இடத்துல ஒரு ஞாபகப்படுத்துறேன். நபிமார்களா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அறிவிச்சு கொடுத்தானோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். வந்தவர்கள் வானவர்கள்ங்கிறது தெரியல. அவங்களுடைய விஷயத்த மட்டும் அவங்க சொல்றாங்க. ஆனாலும் இவங்க அஞ்சுறாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லல்லா, வந்திருக்கவங்களோட இந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமா நடந்துக்கிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அதற்கு லூத், நீங்கள் எதையும் செய்தே தீர வேண்டுமென்றால் இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கின்றனர் என்று கூறினார். நபியே, உம்முடைய உயிர் மீது ஆணையாக, சந்தேகமின்றி அவர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் சிக்கி அதில் தங்களை மறந்து தட்டழிந்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் விடியும் வேளையில் பயங்கரமான பேரோசை ஒன்று அவர்களை தாக்கியது. மேலும் நாம் அவ்வூரை தலைகீழாக புரட்டினோம். அவர்கள் மீது சுடப்பட்ட கற்களை பொழியச் செய்தோம். சின்னமாக இந்நிகழ்ச்சிகளில் நுணுக்கமாய் சிந்திப்பவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் முதன்மை சாலையிலேயே அமைந்துள்ளது. நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. சின்னமாக ஐக்காவாசிகள் அக்கிரமக்காரர்களாகவே இருந்தார்கள். எனவே நாம் அவர்களையும் பழிவாங்கினோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்விரு சமூகத்தாரின் பாலடைந்து போன பகுதிகள் அனைவரும் அழியக்கூடிய பாதையிலேயே இருக்கின்றன. எஜிர்வாசிகளும் இறை தூதர்களை பொய்யர்கள் என கூறினார்கள். நாம் நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு அருளி நம்முடைய சான்றுகளை காட்டினோம். ஆனால் அவர்கள் அவை அனைத்தையும் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து அவற்றில் எவ்வித அச்சமும் இன்றி நிம்மதியாக இருந்தார்கள். இறுதியில் கடுமையான பேரோசையொன்று அதிகாலையில் அவர்களை தாக்கியது. அப்போது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. நாம் வானங்களையும் பூமியையும் இன்னும் அவற்றில் இருக்கின்ற அனைத்தையும் சத்தியத்தின் அடிப்படையிலேயே அன்றி படைக்கவில்லை. சின்னமாக இறுதி தீர்ப்பு நாள் வரத்தான் போகிறது. எனவே நபியே, நீர் அவர்களுடைய முறையற்ற செயல்களை பொருட்படுத்தாமல் கண்ணியமான முறையில் விட்டுவிடும். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க,
அந்த இடத்துல அந்த மக்கள் நீங்க வக்காலத்து வாங்க வேணாம், உங்க வேலையை நீங்க பாருங்க, நாங்க வந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லும் போது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க எதை செய்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் செய்றீங்களா? இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்க, பெண் மக்கள் இருக்காங்கன்னா அவருடைய பிள்ளைகளை மட்டும் சொல்லல, பொதுவா அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு விருப்பம்னா அவங்கள திருமணம் முடிச்சுக்க, அவங்களோட நீங்க உறவு கொள்ளுங்க, நீங்க அவங்களோட நீங்க சந்தோஷமா இருங்க. அதை விட்டு போட்டு நீங்க ஆண்களோட அல்லாஹ் தடுத்த விஷயங்களை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய உயிர் மீது ஆணையா, சந்தேகமின்றி இவர்கள் எந்த விதமான மயக்கத்தில் சிக்கி அதில் தங்களை மறந்து தட்டழிந்து திரியிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த மக்கள் ஆக மோசமான மயக்கத்துல எந்த ஒரு சந்தேகம் இல்லாம அவங்க அதுல சிக்கி போய் இருக்கிறாங்க. அப்படி தன்னை மறந்து தட்டழியக்கூடிய மக்களா இருந்தாங்க. அவர் சொல்றதெல்லாம் அவங்க காதுல வாங்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அப்பதான் அவர் புலம்புவார். வேற ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா, இந்த நேரத்துல எனக்கு யாராச்சும் உதவி செஞ்சா நல்லா இருக்குமேங்கயிலதான் மலக்குகள் சொல்றாங்க, நாங்க வானவர்கள், நீங்க கவலைப்பட வேண்டாம், இவரெல்லாம் அழிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வேற ஒரு மாதிரி உலகத்தெல்லாம் சுருக்கமா சொல்லி காட்டுறோம். அப்போ அந்த இடத்துல இறுதியில அவங்களுக்கு என்ன நடக்குது, காலையில விடியக்கூடிய நேரத்துல பயங்கரமான பேரோசை அவங்கள தாக்குது. அதோட அவங்க அழுது ஒளியிறாங்க. நாம அந்த ஊரை தலைகீழ புரட்டிட்டோம், அவர்கள் மீது சுடப்பட்ட கற்களையும் வீசினோம், பொழிய செஞ்சோம். இந்த நிகழ்ச்சியில நுணுக்கமா சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான சான்று இருக்கு. அப்ப ஏதோ கேட்டோம், வந்தோம், படிச்சோம், போனோம்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வசனங்களையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழ்ந்து சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த ஊர் மக்களுக்கு எத்தனை விதமான தண்டனை கொடுத்திருக்கான்னு பாருங்களேன். அவங்கள பயங்கரமான பேரோசை தாக்குது, நம்பர் 1. அந்த ஊரை தலைகீழ புரட்டிட்டோம், நம்பர் 2. அந்த ஊர் மக்களை சுடப்பட்ட கற்களை பொழிய செஞ்சோம். ஒவ்வொரு கல்லுலையும் இன்னாருக்கு இந்த கல் போய் சட்டு சட்டுன்னு அடிச்சு உட அப்படிங்கிற மாதிரி சுடப்பட்ட கற்களை. இப்ப அதுவே போதுமானது இல்லையா? அதுக்கு மேல அல்லாஹ் தஆலா சொல்றான், பயங்கரமான ஓசை எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு இடி சத்தம் கேட்டாவோ, இல்ல வீட்டுல ஏதாச்சும் ஒரு திடீர்னு பயங்கரமா சத்தமா கேட்டாவோ நமக்கு அப்படி என்ன சொல்றது, ஒரு பதட்டத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடியவருக்கு. ஏன் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்டா, இந்த நிகழ்ச்சியில நுணுக்கமா சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான சான்று இருக்கு. இன்றைய காலகட்டத்துல பார்த்தா, ஒரு காலகட்டத்துல ஏதோ எங்கேயோ எப்பவோ ஒருத்தர் இந்த மாதிரி செயல்ல ஈடுபடக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா இன்றைய தினம் பரவலா எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் இதுக்கு ஆதரவு கொடுத்து இதை சட்ட அமுலாக்கத்துக்கு கொண்டு வந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதுக்கு ஒரு ரைட்ஸும் கொடுத்து செய்யக்கூடிய, அதாவது தீமை, அநியாயம், மோசம், அல்லாஹ் தடுத்த இந்த செயல் எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு இனிமேல் வரக்கூடிய பிள்ளைங்களுடைய தலைமுறையை எதிர்காலத்துல பார்க்க போனா இது ஒரு ஹலால், இது ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இது சமூகமயமாக்கப்பட்டு வர்றதுங்கிறத பாக்குறோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான சான்று இருக்கு. அல்லாஹுடைய கோபத்தை பெற்று தரக்கூடியது, தண்டனைக்கு உரியது, அதுலயும் பயங்கரமான தண்டனைக்கு உரியது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த நிகழ்ச்சி எங்கேயோ கண்கட்டி வித்தையா எங்கேயோ நடந்ததில்லை, உங்களுக்கு முன்னாடி அன்றாட நீங்க பிசினஸுக்கு போயிட்டு வர்றீங்கல்ல, போக்குவரத்துல இருக்கீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த முதன்மை சாலையில தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அங்கதான் இதனுடைய படிப்பினைகள்லாம் அமைஞ்சிருக்கு. நீங்க இதுல என்ன செய்யுங்க, நிச்சயமா நம்பிக்கையாளர்களா நீங்க இருந்தீங்கன்னா இதுல பல படிப்பினை இருக்கு. இது இன்னொன்னு, இது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா வசனங்களையும் நம்ம படிச்சு ஆய்வு செய்யும் போது ஏராளமான படிப்பினைகளை இதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கலாம். நபியினுடைய மனைவி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், குடும்பத்தாரை மட்டும்தான் காப்பாத்துவேன், ஏன்னா குடும்பத்தார் மட்டும்தான் ஈமான் கொண்டாங்க,
குடும்பத்தார் மட்டும்தான் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடந்தாங்க. ஆனா நபியுடைய மனைவியா இருந்தும் அங்க மோசமா நடந்துக்கிட்டதுனால தண்டனைக்கு ஊர் மக்களுக்கு என்ன தண்டனையோ, அவன் அந்த அநியாயத்தை செய்யல, இருந்தாலும் அந்த அநியாயம் செய்யறதுக்கு துணையா இருந்தா இல்லையா, அதனால அவளுக்கும் அதே தண்டனை தான். அப்போ இன்னைக்கும் நம்ம ஒரு அநியாயத்துக்கு நாம அநியாயம் செய்யாட்டியும் அந்த அநியாயம் செய்யறதுக்கு துணை போனா, அதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்தா, அதை கண்டும் காணாம இருந்தா அந்த தண்டனைக்கு உரியவர்கள்ல சேரணுங்கிற ஒரு படிப்பினையும் இது இருக்கு. இன்னும் இதெல்லாம ஏராளமான படிப்பினை இருக்கு. நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஐக்காவாசிகள் அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்கன்னா, அவங்க அக்கிரமம் செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க. அவங்களையும் நம்ம என்ன செஞ்சோம், பழி வாங்கணுங்கிறத இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 சமுதாயமும் பாழடைஞ்ச பகுதிகளில் அனைவரும் அறியக்கூடிய பாதையில தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்கள நம்ம எப்படி அழகான ஊர்களை உருவாக்கி படைச்சு நம்ம அவங்கள வாழ வச்சிருந்தோம். ஆனா அவங்க செஞ்ச அழகா மோசமான செயல்களின் காரணமா இன்னைக்கு அழிச்சு ஒழிச்சு பாழடைஞ்சு போய் அந்த பகுதி எப்படி கிடக்குதுன்னு பாருங்க. டெய்லி போய் வர்றீங்க, இதை பார்த்து நீங்க படிப்பினை பெறுங்க. அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்களை செய்யாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹால சொல்றான். அதுக்கடுத்து ஹிஜ்ர் வாசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பாருங்க. அவங்களும் இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய வசனங்களை அவங்களுக்கு கொடுத்து நம்ம சான்றுகளையும் அவங்களுக்கு இறக்கி வச்சோம். எப்படி? ஒட்டகத்தை, இன்னும் அவங்க கேட்ட எத்தனையோ சான்றுகளை நம்ம கொடுத்தோம். ஆனா அவங்க எல்லாத்தையும் புறக்கணிச்சு வாழ்ந்தாங்க. மலைகளை குடைஞ்சு வீடுகளை கட்டினாங்க, அச்சமின்றி நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச காரணத்தினால இறுதியில அவங்களையும் பேரோசை தாக்கியது. அதிகாலையில அவங்க அப்படியே அழிச்சு ஒழிக்கப்பட்டாங்க. அப்போது அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்கல. கோட்டைகளை கட்டி இருந்தாங்களே, மாளிகைகள் கட்டி இருந்தாங்களே, கல் மாளிகைகளை கட்டி இருந்தாங்களே, நிம்மதியா வாழ்ந்தாங்களே, அச்சமற்று வாழ்ந்தாங்களே, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இருந்தாங்களே, பலசாலிகளா இருந்தாங்களே, ஏதாச்சும் அவங்கள பாதுகாத்துச்சா? அவங்கள வேதனை விட்டு தடுத்துச்சா? இல்ல. அதனால நபியே, வானத்தையும் பூமியும் அதுல இருக்க அனைத்தையும் நம்ம சத்தியத்தின் அடிப்படையில படைச்சிருக்கோம். எந்த ஒன்னையும் நம்ம வீணா படைக்கல. இறுதி நாள் வரத்தான் போகுது. அந்த மறுமையை நம்பாம இருக்கிறாங்களா? நபி அவங்க ஒவ்வொருத்தையும் சொல்லுங்க, அந்த மறுமை நாள் வரத்தான் போகுது. அப்போ அவங்களுக்கு இடையில அவங்க முறையற்ற செயல்கள்லாம் செஞ்சாங்கல்ல, மாறு செஞ்சாங்கல்ல, எதையுமே பொருட்படுத்தாம இருந்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த விஷயத்துல நம்ம தீர்ப்பு சொல்லுவோம். அதனால நபியே, அவர்களுடைய முறையற்ற செயல்களை பொருட்படுத்தாம நீங்க கண்ணியமான முறையில அவங்களை விட்டு விலகிருங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். 86வது வசனம். சின்னமாக அதிபதி அனைத்தையும் படைத்தவனும் நன்கறிந்தவனும் ஆவான். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களையும் மகத்துவமிக்க குர்ஆனையும் சின்னமாக நாம் உமக்கு வழங்கியுள்ளோம். நாம் இம்மக்களில் பலதரப்பட்டவர்களுக்கு அளித்திருக்கும் வாழ்க்கை வசதிகளை நீர் ஏறிட்டும் பார்க்காதீர். இவர்களின் நிலை குறித்து வருந்தாதீர். இவர்களை விட்டு விட்டு நம்பிக்கையாளர்கள் பால் பணிவுடனும் கனிவுடனும் இருப்பீராக. சின்னமாக நான் தெல்ல தெளிவாக எச்சரிக்கை கூடியவனே என்று சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களிடம் நீ கூறிவிடும். இந்த எச்சரிக்கை பிளவை ஏற்படுத்தியவர்களுக்கு நாம் அனுப்பியிருந்த எச்சரிக்கை போன்றதாகும். அவர்களோ தங்களுடைய வேதத்தை பல கூறுகளாக பிரித்து விட்டிருந்தார்கள். இறைவன் மீது ஆணையாக இவர்கள் அனைவரையும் நாம் நிச்சயமாக விசாரிப்போம், இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று. எனவே நபியே, உமக்கு கட்டளையிடப்படுகின்றவற்றை வெளிப்படையாக கூறிவிடும். மேலும் இணை வைப்போரை சிறிதும் பொருட்படுத்தாதீர். ஏளனம் செய்கின்ற இந்த மக்களை கவனித்துக் கொள்ள உமக்காக நாமே போதுமாக இருக்கின்றோம். அல்லாஹுடன் மற்றவர்களையும் கடவுளாக்குகின்றவர்கள் விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகின்றார்கள். உம்மை குறித்து இவர்கள் கூறும் கூற்றுகளால் உமது உள்ளம் வருந்துவதை திண்ணமாக நாம் அறிவோம். அதற்கான நிவாரணம் இதுதான். இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. அவன் முன் சிரம்பணிபவராய் திகழ்வீராக. மேலும் கட்டாயம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை இறைவனுக்கு அடிப்பணிந்து கொண்டு இருப்பீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் என்ன அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. நிச்சயமா உம்முடைய அதிபதி அனைத்தையும் படைத்தவனும் நன்கு அறிந்தவனா இருக்கான். நபியே, அவங்க செய்யக்கூடிய முறையற்ற செயல்கள் இருக்குங்களே, அதை பொருட்படுத்தாதீங்க. நீங்க கண்ணியமான முறையில நீங்க நடந்துக்கங்க. அவங்கள மாதிரி நீங்களும் மோசமா நடந்துக்கிற வேணா. அவங்கதான் மோசமா நடந்துக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி அவங்க செஞ்சாங்களோ அது மாதிரி தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளும் பதிலுக்கு செய்வோம். நீ நல்லவனா இருந்தா நானும் நல்லவனா இருப்பேன், நீ மோசமா இருந்தா
அதை விட மோசமான வேணா என்னை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம ஊர்ல உலகத்துல மனிதர்கள் பேசிக்கூடியதை பார்த்திருப்போம். ஆனா அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், நபியே அவங்களுடைய முறையற்ற செயல் அது அவங்களோட போகட்டும், நீங்க கண்ணியமா அவங்கள விட்டு விலகிருங்க. நல்லதை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க நல்லதையே செய்யுங்க, தீமையை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க நல்லதையே செய்யுங்க அப்படிங்கிற அழகிய உபதேசத்தை அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்னையும் உங்களுடைய அதிபதி அனைத்தையும் படைத்தவனும் நன்கு அறிந்தவனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹாலா சொல்றான், நீங்க திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை மகத்துவமிக்க இந்த குர்ஆனை நிச்சயமா அவன் தான் உங்களுக்கு கொடுத்தான். டெய்லி நம்ம தொழுகையில ஓதுறோம் இல்லையா, சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்கள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மியும் சேர்த்து கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின்ட்டு நம்ம முடிக்கிறோமா, 7 வசனங்கள். இப்படி நீங்க திரும்ப திரும்ப அல்லாஹை புகழ்ந்து அவன்தான் இறக்கப்படக்கூடியவன், அவன்தான் அன்பாளன், அவன்தான் தீர்ப்பு நாளுடைய அதிபதி, அவனைத்தான் வணங்கணும், அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவன்கிட்ட தான் உதவி தேடணும், அவன்கிட்ட தவிர வேற யார்ட்டையும் உதவி தேடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இடத்துல தினமும் ஒப்பந்தம் செய்றீங்கல்ல, டெய்லி உங்களுடைய தேவைகள் அவன்கிட்ட கேட்குறீங்கல்ல, அதுக்கு அல்லாஹாலா அதையும் விட்டுட்டு அல்லாஹாலா ஒவ்வொரு வசனத்துக்கும் அழகான முறையில் அதுக்கு பதில் சொல்றான். கடைசியில என்ன செய்றீங்க, யாழ்லா நீ யாருக்கு அருள் புரிஞ்சையோ, யார நீ விரும்புனியோ, யாரு உனக்கு பொருத்தமா நடந்தாங்களோ அவங்க சென்ற வழி அதுதான் நேரான வழி, அப்படிப்பட்ட வழியில எங்களை செலுத்தியாங்களா. யார் உன்னுடைய கோபத்துக்கும் உன்னுடைய சாபத்துக்கும் எடுத்து வீசப்பட்ட மனிதர்கள் இருக்காங்கல்ல, எடுத்தறியப்பட்ட ஷைத்தான்கள் இருக்காங்கல்ல, அந்த கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளான அந்த கூட்டத்துல அந்த மக்கள்ல எங்களை சேர்த்துறாதாங்களா இப்படின்னு நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஓதுறீங்க? ஃபர்லு தொழுகை மட்டும் 17 ரக்காத், அதெல்லாம சுன்னத்து தொழுகைகள் ஒவ்வொரு நாளும் நாம தொழுகக்கூடிய அந்த ஒவ்வொரு ரக்காத்துலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத தொழுகையே இல்லை, அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அந்த 7 வசனங்களையும் மகத்துவமிக்க குர்ஆன், இந்த அற்கொடைமிக்க குர்ஆன், ரஹ்மத்தான இந்த குர்ஆன், இந்த குர்ஆனையும் நிச்சயமா நாம தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஆகவே நபியே நீங்க கண்ணியமான முறையில இந்த மக்களுக்கு அழகான முறையில எடுத்து சொல்லுங்க. நாம இந்த மக்கள்ல பலதரப்பட்டவர்களை நம்ம படைச்சிருக்கிறோம், அவங்களுக்கு பலதரப்பட்ட வாழ்க்கை வசதிகளை நம்ம கொடுத்துருக்குறோம். நீ அதை ஏற்று பார்க்காதீங்க, அவங்களுடைய நிலை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, அவங்கள விட்டுருங்க. நம்பிக்கையாளர்களின் பால் பணிவோடையும் கனிவோடையும் இருங்க. அவங்களுடைய மற்ற மக்களை எல்லாம் பாக்குறீங்க, பலதரப்பட்ட வாழ்க்கையில இருக்காங்க, வசதியில இருக்காங்க, வாய்ப்புல இருக்கிறாங்க, சந்தோஷத்துல இருக்கிறாங்க, பொடுபோக்கா இருக்காங்க, அலட்சியமா இருக்கிறாங்க, எதையுமே கண்டுக்கிறாம இருக்காங்க, ஆனா நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை பார்க்காதீங்க. நீங்க அவர்களுடைய நிலை குறித்து வருத்தமும் படாதீங்க. நீங்க அழிஞ்சு போறீங்களே, நீங்க வீணா போறீங்களே, நீங்க நரகத்துல படுகொலியில போய் விழுக போறீங்களேன்னு வருத்தமும் படாதீங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க, அவங்கள விட்டுருங்க. அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எச்சரிக்கை செய்யறது மட்டும்தான் நபி உங்களுடைய கடமை, மற்றதெல்லாம் என்னுடைய விஷயம், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, இறைவனை நம்பிக்கை கொண்டாங்கல்ல, நீங்க சொன்னதை நம்பினாங்கல்ல, உங்களை நபின்னு ஏத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க பணிவோடையும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு பண்புகளை கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. நீங்க அதிகாரமா அவங்கள்ட்ட நடக்க வேண்டாம், அவங்கள்ட்ட பணிவோடையும் கனிவோடையும் இருங்க. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர். அப்போ முஃமின்களா இருக்கக்கூடிய நாம அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முத்தகீனும், ஒவ்வொரு சாலிஹீனும் நாம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவோடையும் கனிவோடையும் இருக்கணும். இது அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இப்படி பணிவானவர்களா, கனிவான மக்களா, உன்னுடைய சட்ட திட்டங்களை ஏற்று வாழக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை அல்லாஹ், ஆமீன். அதுக்கடுத்து அல்லாஹாலா சொல்றான், திண்ணமா நான் தெல்ல தெளிவா எச்சரிக்கக்கூடியவனே என்று சத்தியத்தை ஏற்க
இருப்பவர்களிடம் நீங்க சொல்லிருங்க, இங்க வாங்க, நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனா இருக்கேன், உங்களுக்கு நன்மையை நாடக்கூடியவனா இருக்கேன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனம். என் புறத்துல இருந்து நான் கொண்டு வந்தது எதுவுமே இல்லை. அதனால நீங்க சத்தியத்தை ஏற்காத மறுக்கக்கூடிய மக்களா இருக்கீங்க. உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனா இருக்கேன். நீங்க ஏத்துக்கிறதும் உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க அங்க அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அதுக்கு மேல உங்கள்ட்ட நீங்க கவலைப்பட்டு, நீங்க அவங்க மேல அக்கறைப்பட்டு, நீங்க அவங்க மேல ரொம்ப வேதனைப்பட்டு நீங்க நொந்துக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு இந்த எச்சரிக்கை பிளவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நம்ம அனுப்பியிருந்த எச்சரிக்கை போன்றதாகும். நம்ம ஏற்கனவே இந்த மார்க்கத்துல வேதத்தை கொடுத்துடணும்ல, அந்த வேதத்தை 2ஆ 3ஆ 4ஆ மறைச்சு பிரிச்சு மறைச்சு எல்லாம் செஞ்சுட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை மாதிரியே தான் இதுவும். அவங்க தங்களுடைய வேதத்தை பல நூல்களா பிரிச்சுட்டாங்க. உம்முடைய இறைவன் சத்தியமா அவங்க அனைவரையும் நம்ம நிச்சயமா விசாரிப்போம். இங்க வாங்க, உங்களுக்கு வேதத்தை கொடுத்தோம்ல, உறவுகளை பிரிக்காதன்னு சொன்னோம்ல, நீங்க விரட்டி விடாதீங்கன்னு சொன்னோம்ல, அத்துமீறி நடக்காதீங்கன்னு சொன்னோம்ல, வேதத்தை நீங்க சிலதை மறைச்சு சிலதை நீங்க சொல்லாதீங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்கன்னு சொன்னோம்ல. அப்படி இருந்து நீங்க இந்த கூறு போட்டீங்களே, நீங்க பிசினஸ் ஆக்குறீங்களே, அதை உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் மறைச்சிங்களே, இங்க வாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க இப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எதை கொடுத்தாங்க, எதை மறைச்சாங்க, எதை தன்னுடைய இது வசதிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க நம்ம விசாரிப்போம். ஆகவே நபியே, உமக்கு நம்ம என்னென்ன கட்டளை இட்டிருக்கோமோ அதை நீங்க வெளிப்படைய தெளிவா அந்த மக்கள்கிட்ட சொல்லிருங்க. இணைய வைக்கக்கூடிய மக்களை, நிராகரிக்கக்கூடிய மக்களை சிறிதும் நீங்க பொருட்படுத்தாதீங்க. இனிமேல எப்படி அவங்களுக்கு பொருட்படுத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, உங்களை ஏளனம் செய்யக்கூடிய கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய இந்த மக்களை கவனித்துக் கொள்ள உமக்காக நாம் போதுமானவனாக இருக்கின்றோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நபிக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியா ஆறுதலா சொல்றான் பாருங்க. உங்களை கேலி பண்றாங்களா, உங்களை கிண்டல் பண்றாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, நீங்க சொல்ற தூதுத்துவத்தை ஏகத்துவத்தை ஏத்துக்கறாம இருக்காங்களா, அந்த மக்களை நம்ம கவனிச்சுக்கிறோம். உங்க சார்புல கவனிக்கிறதுக்கு நாம இருக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க நபியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ்வோட மற்றவர்களையும் கடவுளாக்குகின்றவர்கள் விரைவில் தெரிஞ்சுக்கிற போறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸௌஃப யஅலமூன், அதி சீக்கிரத்துல தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் உள்ளம் வருந்துவதை திண்ணமாக நம்ம அறிவோம். அதாவது உங்களை உங்களை பத்தி பைத்தியம்னு சொல்றாங்க, இவர் சூனியம் வைக்கப்பட்டவருங்கிறாங்க, எங்கேயோ இருந்து கட்டுக்கதையா சொல்றாருங்கிறாங்க, இல்ல இவரா புனைந்து எழுதுனதுன்னு சொல்றாங்க. போய் இந்த மனுஷன் தான் கிடைச்சாரா இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்குன்னு சொல்றாங்க. இப்படி உங்களை பத்தி கேவலமா ஏளனமா மட்டமா பேசுறாங்களா? இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் உங்க உள்ளத்தை வருத்தப்படுத்துதா? அதையெல்லாம் நாங்க தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நபியே, நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சார்புல அவங்களை எல்லாம் நாம பார்த்துக்கிடுவோம். சீக்கிரம் அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம எப்படி பார்ப்போம்னு. அதற்கான நிவாரணம் எது தெரியுமா? அவனுடைய இறைவனை நீங்க புகழ்றது. அவன் முன்னாடி பணிந்தவரா நீங்க இருக்கக்கூடியது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் ஸாஜிதீன். இப்ப இவங்க எல்லாம் பேசுறத நினைச்சு கவலைப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, கஷ்டமா இருக்கா, மனவேதனையா இருக்கா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ரப்ப தொழுங்க, அவனுடைய திக்ர ஓதுங்க, அவனுக்கு சுஜூது செய்யுங்க. அப்போ உங்களுக்கு மன நிம்மதி வரும், மன அமைதி வரும், சந்தோஷமா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க. நீங்க ரப்புடைய கட்டளைகளை அழகான முறையில் எடுத்து சொல்லிட்டீங்க, அச்சமூட்டுனீங்க, எச்சரிக்கை செஞ்சீங்க, சுப செய்தியே சொல்லிட்டீங்க ஏத்துக்கக்கூடிய மக்களுக்கு. அதுக்கு பின்னாடி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மனசு அந்த மக்கள் பேசுறத கேட்டு வேதனைப்படும் போது நேரமெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, அவனுக்கு சுஜூ செய்யுங்க, அந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க. அப்போ உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும். நமக்கும் ஏதும் பிரச்சனை இருக்கா, கஷ்டங்கள் வருதா, துன்பங்கள் வருதா, நபிக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட நிவாரணத்தை நிம்மதிக்கு அமைதிக்கு ஏற்படுத்தி கொடுத்தானோ, அழகான வழிகாட்டுதலா கொடுத்தானோ, அதேதான் நமக்கும். நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நோய்களும் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது நாம அல்லாஹ்விடத்துல எப்படிப்பட்ட நிவாரணத்தை தேடணும், அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்யணும், அவனை அதிகமா புகழணும், அவன் பக்கம் உதவி தேடணும், அவனுக்கு முன்னாடி தொழுது வணங்கி சிரம் பணிந்து சஜ்தாவுல
நம்ம கேட்கும்போது அல்லாஹாலா நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் கவலையில இருந்து நிம்மதியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அதுக்கடுத்து அல்லாஹ் தாலா சொல்றான், மேலும் கட்டாயம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை உன் இறைவனுக்கு அடிபணிந்து கொண்டிருப்பாக. அப்ப இந்த வசனம் எதை உறுதிப்படுத்தி காட்டக்கூடியதா இருக்கு? மறுமையினால் நிச்சயம் கண்டிப்பா வந்தே தீரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நாள் வரும் வரை அப்ப மறுமைண்டா இப்ப 1446 வருஷம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அப்ப எப்ப வரும்? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மறுமை இது அவங்களுடைய சக்கராத், அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய இறுதி தவணை. அப்ப அது வரைக்கும் நம்ம அல்லாஹ்வை வணங்குறதுல இருந்து பின்வாங்கிடக்கூடாது, அதை விட்டுட்டு வேற பக்கம் போயிடக்கூடாது. நம்மளோட இறுதி மூச்சு வரைக்கும் அவனை வணங்கி அவனுடைய அடிபணிந்து நாம இருக்கணுங்கிறதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய கட்டளை. இதுதான் நமக்கு ஏவப்பட்டது. ஆகவே நபியே, நீங்க கட்டாயம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்குல்ல, மரண நேரம் இருக்குல்ல, அந்த மஹ்ஷர் இருக்குல்ல, அந்த இறுதி நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்க இறைவனுக்கு அடிபணிந்து அவனை வணங்கி அவன்கிட்ட வழிபட்டு அவன்கிட்ட சுஜூத் செய்து அவனை புகழ்ந்து அவனுக்கு அடிபணிந்து நீங்க வாழுங்க. உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும் என் புறத்துல இருந்துங்கிற ஒரு அழகிய ஒரு பண்பை, ஒரு அழகிய ஒழுக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கற்றுக் கொடுக்குறான். உங்களோட இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களோட அன்போட கனிவோட பணிவோட இறுக்கத்தோட நடந்துக்கங்க. உங்களுக்கு ஏச்சு பேச்சு வர்றதை பொறுத்துக்கிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்க, அவனை தொழுங்க, அவனை வணங்குங்க, அவனிடம் சிரம் தாழ்த்தி உங்களுடைய காரியங்கள்லாம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருங்க. கடைசி வரைக்கும் உங்க சார்பில் அவங்கள நாம பார்த்துக்கிறோம், நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாக்களிக்கிறான். இதேதான் நம்பிக்கையாளர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாமும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவனை நாடும் போது, அவனை நம்பும் போது, அவனிடத்துல தவக்குள் வச்சு நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் பொறுப்பேற்று மன நிம்மதியும் அமைதியும் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. யா அல்லாஹ், எல்லா சந்தர்ப்பத்திலையும் உன்னை வணங்கி உன்னிடம் உதவி தேடி உன்னிடம் சரணடையக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.